பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே குருவே தெய்வம் தெய்வமே குரு. ராய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஓம் சக்தி வணக்கம். அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாகிய அருள் திரு அம்மாவினுடைய 73வது அவதார திருநாள் பெருமங்கல நிகழ்ச்சியை மேல்மருவத்தூர் சித்தர்பீட வளாகத்திலிருந்து சித்தர்பீட புலவர் முனைவர் சக்தி தா பெரியாண்டவன் தொகுத்து வழங்க தொடங்குகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற நிலையிலே நடமாடும் தெய்வமாகிய நம் அம்மா தம் மாதா பிதாவை வழிபடுகின்ற முதல் நிகழ்ச்சியோடு இந்த பெருமங்கல விழா தொடங்குகிறது. நாம் எல்லாம் தாய் தந்தையர் வழங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்னை ஆதிபராசனுடைய அவதாரமாகிய அருள் திரு அடிகளாராம் நம் அம்மாவே தம் தாய் தந்தையரை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதற்கு ஏற்ப தம் குடும்பத்தாரோடு வழிபடுகின்ற அருட்காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு வழிகாட்டுதல். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு முதல் நாள் பிறந்த நாளிலே அவதார திருநாளிலே குடும்பத்தார் சார்பிலே இப்பொழுது பெற்றோர்களுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. அந்த வழிபாட்டை நாம் எல்லாம் பின்பற்றி நம்முடைய பெற்றோர்களை வழிபாடு செய்ய வேண்டும், வழிபட வேண்டும் என்கின்ற அருள் நோக்கத்தோடு இந்த வழிபாடு தொடங்குகிறது. சக்திகளே, இன்றைக்கு அவதார திருநாள். இந்த அவதார திருநாள் மேல்மருவத்தூர் நடைபெறும் எல்லா விழாக்களுக்கும் ஆதாரமாக, ஆணிவேராக, முழுமுதற் காரணமாக விளங்கும் நம்மால் அன்போடும் ஆதரவோடும் பண்போடும் பாசத்தோடும் அம்மா என்று அழைக்கப்படும் ஆன்மீக குரு அடிகளார் அவருடைய 73வது பெருமங்கல விழா. இங்கே பாருங்கள், கருவறையிலே அன்னை ஆதிபராசக்தி அருள் வடிவிலே விழுந்து நமக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அன்னை பிதாவையும் வழிபடுகின்ற அருட்காட்சி இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லா அவதார திருநாளை விட இந்த அவதார திருநாளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. காரணம், இது 73வது பெருமங்கல விழா. 3/3/2013 73வது விழா. இல்லை பாருங்கள், ஒரு ஒற்றுமை 3/3/13/73 என்று எல்லாம் 3 அமைகிறது. அன்னை ஆதிபராசக்தியை தம் பெற்றோரை வழிபடுகிற அருட்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நம் தெய்வம் தெய்வத்தை வழிபடுகிறது, தெய்வம் பெற்றோர்களை வழிபடுகிறது. நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற தெய்வம், நடமாடும் தெய்வம், அவதார நாயகி தம் பெற்றோரை வழிபட்டு நாம் எல்லாம் அப்படி வழிபட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக குருவாக இருக்கிற அம்மா இப்படி தம்முடைய நிலையிலே தம் பெற்றோரை வழிபடுகிறார்கள். நாம் எல்லாம் அப்படி வழிபட்டு முன்னோருடைய ஆசையை பெற வேண்டும் என்பது அம்மாவுடைய வழிகாட்டுதலாகும். சக்திகளே, அன்னை ஆதிபராசக்திக்கு அவதார விழா நம்மால் நடக்க முடியுமா? சொப்பிலே சோறு சமைத்து தாய்க்கு ஊட்டுகிறேன், ஊட்டி மகிழ்கிற குழந்தையைப் போல அந்த தாய் இது மணலாயிற்று, இது செங்கத்தூளாயிற்று, இது தழையாயிற்று என்று எண்ணாமல் உண்ணுவது போல பாவனை காட்டி மகிழ்கிறார். அந்த குழந்தையினுடைய மனையிலே இருந்து நாம் நம்முடைய அம்மாவாகிய உலக தாயாகிய அன்னைக்கு இன்றைக்கு அவதாரம் பெருமங்கல விழா எடுக்கிறோம். அன்னை ஆதிபராசக்தியே சொல்லியிருக்கிறார் அருள்வாக்கிலே, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் குழந்தைகள், நான் உலகத்தாய். ஆனால் நீங்கள் என்னை தொட்டு அலங்காரம் செய்கின்ற நேரங்களிலே, அபிஷேகம் செய்கிற நேரங்களிலே, ஆராதனை செய்கிற நேரங்களிலே நான் குழந்தையாக விடுகிறேன், நீங்கள் தாயாக விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை போல நாம் இன்றைக்கு அம்மாவை குழந்தையாக பாவித்து நாம் எல்லாம் தாயாக இருந்து விழா எடுக்கிறோம். இங்கே நடைபெறுகிற எல்லா விழாக்களும் அன்னை ஆதிபராசக்தி நமக்காக எடுக்கிற விழா. ஆனால் அவதாரத்தின் நாள் விழா மட்டும் நாம் அம்மாவுக்காக எடுக்கிற விழா. அந்த ஆதிபராசக்தி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவள், எங்கும் நிரந்தரிக்கக்கூடியவள். அந்த அப்படிப்பட்ட ஆதிபராசக்திக்கு நாம் விழா எடுக்கிறோம். வானத்திற்கு ஆடை போர்த்தி அழகு பார்க்க விளைகிறோம். வற்றா பெருங்கடல் மழையால் நனையாதிருக்க குடைபிடிக்க முயல்கிறோம். அருள் வழங்கும் அட்சய பாத்திரத்திற்கு அன்னமடை எண்ணுகிறோம். சந்தன மரத்திற்கு சாந்து பூச நினைக்கிறோம்.
கற்பக தருவுக்கு கனியூட்ட எண்ணுகிறோம். காமதேனுவுக்கு பாலாபிஷேகம் செய்ய பிள்ளை மனம் பிஞ்சு மனம் பதைக்கிறது. அங்கே பாருங்கள், கருவறையிலே 1000 கண்ணுடையார் திருவுருவச் சிலையாக வீற்றிருக்கிறார். உலகமெல்லாம் சக்தி நிறைவு வாங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்கிற நிலையிலே இங்கே அம்மாவாலே அன்னை ஆதிபராத்தியாலே அருள் நிலையிலே தன்னை எப்படியெல்லாம் வடிவிக்க வேண்டும் என்று அருள் வழங்கி வடிக்கப்பட்ட சிலை. இங்கே பாருங்கள், லட்சோப லட்ச பக்தர்கள் பல்வேறு நாடுகளிலே இருந்து, பல்வேறு மாநிலங்களிலே இருந்து, பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள், பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு பண்பாடுகளைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் எல்லோரும் தன் தாய் வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு பெருவிழா என்கின்ற நிலையிலே ஆடி பாடி கொண்டாடி போராட்டம் கும்மியாட்டம் என்ற மகிழ்ச்சியோடு புதுகுலத்தோடு இருக்கிறார்கள். அன்னை ஆதிபராசக்தி அவர்கள் அடிகளார் உருவிலே இப்பொழுது வாழ் மனையிலிருந்து நமக்கெல்லாம் அருள்வதற்காக வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதம் அவள் அடியெடுத்து வைத்தால்தான் நமக்கு அன்றாடம் படியளக்கப்படுகிறது என்கின்ற உணர்த்துகின்ற நிலையிலே அன்னை ஆதிபராசக்தி அடியெடுத்து வைத்து இங்கே நமக்கு அழுதுவதற்காக எழுந்தளிக் கொண்டிருக்கிறாள். வாழ்மனையிலிருந்து வெளியிலே வந்து அங்கே கூடியிருக்கிற பக்தருடைய வரவேற்பை, சேலம் மாவட்ட பொறுப்பாளருடைய வரவேற்பை பெறுவதற்காக அன்னை ஆதிபராசக்தி இங்கே வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கூடியிருக்கிறார்கள். இங்கே கருவறை அன்னையை பாருங்கள், அருள் காட்சியோடு அருள் கோலத்தோடு கண்ணையெல்லாம் கவருகின்ற வகையிலே கருத்தையெல்லாம் கவருகின்ற வகையிலே அன்னை ஆதிபராசக்தி கருவறையிலே நமக்கெல்லாம் காட்சியடைகிறார். நேரடியாக வந்து அன்னை வழிபட முடியாதவர்கள் அங்கே இருந்தவரை வழிபடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. யானை எல்லாம் மற்றும் மிக உயர்ந்த ஒரு விலங்கு. அந்த யானை முன் செல்ல இப்பொழுது அம்மா வரவேற்று அழைத்து வரப்பட இருக்கிறாள். நமக்கெல்லாம் தெய்வமாக குருவாக இருக்கிற தாய் அருட்கோலத்தோடு அவளாலே அருள்வாக்கிலே சொல்லியபடி வடிக்கப்பட்ட தாய் கருவறையிலே சிலையாக இருக்கிறாள். அன்னை ஆதிபராசக்தி நடமாடும் தெய்வமாக அவதார நாயகியாக நம்மால் அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் பரிவோடும் அம்மா அம்மா என்று அழைக்கின்ற அந்த தாய் இப்பொழுது வெளியிலே எழுந்து வந்து கொண்டிருக்கிறாள். நமக்கெல்லாம் காட்சியர வருகிறாள், எழுந்துள்ளாள். அவன் சொல்லுகிறாள், நீங்கள் எல்லோரும் என்னை நான் அங்கே மாவட்ட பொறுப்பாளர்கள் விழா பொறுப்பாளர்கள் அம்மாவிற்கு பாத பூஜை செய்து வரவேற்பு தருகிறார்கள். அந்த வரவேற்பினை மகிழ்ச்சியோடு ஆசி வழங்கி ஏற்றுக்கொண்டு அருளாசி வழங்கி இப்பொழுது அம்மா எழுந்துள்ளாள். எல்லோருக்கும் ஆசி வழங்கிவிட்டு வெளியிலே எழுந்தள்ளி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து எழுந்தளிக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருவதற்காக எழுந்துள்ளார். வளமனையை வழிபடுகின்ற நிலையை எல்லோருக்கும் உணர்த்துவதற்காக மனையை வழிபடுகிறாள். பெற்றோர் வழிபட்டாள். இப்போது அன்னை ஆதிபராசக்தியை அவளாலே வடிவமைக்க சிலையை வழிபடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறாள். சக்திகளே, இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேராசிரியர் மீனாகுமார் அவர்கள் வர்ணனை தொடர்வார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம் திருவடி சரணம் என்று லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக இருந்து போற்றப்படுகின்ற அவதார பெருந்தெய்வம் அம்மா அவர்கள் தன்னுடைய மனையிலிருந்து புறப்பட்டு இதோ ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேடி வந்த தன் பிள்ளைகளுக்கெல்லாம் அருளாசி வழங்க, நாடி வந்த உள்ளங்களின் மனக்காயங்களையெல்லாம் போக்க, நாடி நாடி தேடி தேடி வரும் தன் பிள்ளைகளை இடையராது தன் அருட்துணையால் ஆதரிக்கின்ற தெய்வம், அருளாசி தந்து காக்கும் தெய்வம். அங்கே நமக்கு இந்த ஆதிபராசக்தி என்னும் அருட்பெரும் தெய்வத்தை அடையாளம் காட்டிக் கொடுத்த தாய் எங்கே தன் வீட்டின் மனையின் அருகே இருக்கின்ற மாரியம்மன் கோயிலில் குழந்தை நாளிலிருந்து வழிபட்ட அந்த தெய்வ இடத்திலே தன்னுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாட்டை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அம்மா என்று தேடி வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் கொண்டிருக்கிற இந்த அவதார பெருந்தெய்வத்திற்கு 73வது வயதை கொண்டாடுகின்ற ஆன்மீக வாழ்விலே தன் ஏழை எளிய மக்கள் முதல் பாமர மக்களின் பட்டி தொட்டி எங்கும் வாழக்கூடிய எல்லா மக்களையும் வாமகளே வாமகனே என்று அழைத்து அருளாசி வழங்குகின்ற தெய்வம்